ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷ ஆண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பராபவ வருஷமானது 14/4/2026 அன்று பிறக்கிறது. அதாவது சதய நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் செவ்வாய்க்கிழமை பாருங்க புத்தாண்டு பிறக்கிறது, தமிழ் புத்தாண்டு. சரி, இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ சிம்மம் பாருங்க, காலபுருஷ தத்துவத்தில் 5வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவார். சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த ராசிக்குள் வரும். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க, நல்ல அழகான தோற்றம் கொண்டவர்கள், கம்பீரமான நடை உடையவர்கள், கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள், அதே போல எந்த ஒரு செயலையும் முன்னின்று நடத்தக்கூடியவர்கள், நாட்டுக்காக வீட்டுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள், இதெல்லாம் பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள். சரி, சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பராபவ வருஷம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தை பார்த்தோம்னா ராசிக்குள்ள கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ ராசிக்குள்ள கேது பகவான் பாருங்க, மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்துல ராகு சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் தனது சொந்த நட்சத்திரம் பயணம் செய்கிறார். அதே போல பாருங்க, சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது அஷ்டம ஸ்தானத்தில் அஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல குரு பகவான் பாருங்க, ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்க லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வைகாசி 18ஆம் தேதி வரையும், இந்த பராபவ வருஷத்தில் வைகாசி 18ஆம் தேதி வரையும் லாபஸ்தானத்தில் இருப்பார். வைகாசி 18ஆம் தேதிக்கு அப்புறம் விரயஸ்தானத்தில் உச்சபலத்தில் குரு பகவான் அமர இருக்கிறார். அப்போ இந்த வைகாசி 18ஆம் தேதிக்குள்ள ஒரு சிலருக்கு பாருங்க, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள், திடீர் பதவி, திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்க, இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம் பாருங்க குறைய இருக்கிறது. இந்த பராபவ வருஷத்துல வைகாசி 18ஆம் தேதி, அதே போல ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் 12ஆம் இடத்துல தனது 9ஆம் பார்வையால் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிட இருக்கிறார். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6க்கும் 7க்கும் அதிபதி. அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான குரு பகவான் பார்வையிட இருப்பது பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த அஷ்டமசனுடைய தாக்கம் குறையும், உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உச்சம் பெற்று அந்த சனியை பார்வையிட இருப்பது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்க 5க்கும் 8க்கும் அதிபதி. அப்ப யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சப்பலம் வர இருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுப செலவுகள் வரும். இந்த பராபவ வருஷத்துல யாரெல்லாம் வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆசைகள் கட்டாயம் பூர்த்தியாகும். எப்படி பூர்த்தியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரயஸ்தானத்துல இயற்கை சுபக்கிரகமான குரு பகவான் உச்சப்படத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். கிட்டத்தட்ட 1 வருஷம் இருப்பார். அப்ப விரயஸ்தானத்துல செலவு ஸ்தானத்துல ஒரு சுபக்கிரகம் இருக்கும்போது உங்களுக்கு சுப செலவுகள் சேரும். குரு பகவான் புத்திரக்காரகங்கிறதுனால பிள்ளைகள் வழியில திடீர் செலவுகள், பிள்ளைகள் வழியில தடைப்பட்ட சுபகாரியங்கள், இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல குரு பகவான் பாருங்க, இயற்கை ஒரு சுபக்கிரகம் 12ஆம் இடத்துல மறைகிறார். அப்படிங்கும் பொழுது குரு பகவான் புத்திரக்காரகன். அப்ப பிள்ளைகள் வழியில தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பராபவ வருஷத்துல உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா கூட இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலமாக இருக்கும், வருகிற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அப்ப பிள்ளைகள் வழியில நீங்க எந்த காரியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும். அதே போல நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை இருக்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் மறையும் பொழுது, ஒரு கிரகம் இன்னும் சொல்ல போனா குரு மறையும் பொழுது அது ஆதிபத்திய வேலை செய்யறதுனாலும் காரக வேலையை கட்டாயம் செய்யும்.
அப்போ விரயஸ்தானத்தில் குரு மறையும் பொழுது பாருங்கள், அவர் புத்திரக்காரகங்கிறதுனால பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு 6க்கும் 7க்கும் அதிபதியான பாருங்க சனி பகவான குரு பகவான் பார்வையிட இருப்பது உங்களுக்கு 7ஆம் இட ஆதிபத்தியம் 6ஆம் இட ஆதிபத்தியமும் உங்களுக்கு பலம் பெறும். அப்போ 7ஆம் அதிபதியை குரு பார்க்குறாரு அப்படிங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும். தொழில் பார்ட்னருக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நண்பர்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். 7ஆம் அதிபதியை குரு பகவான் பார்வையிட இருப்பது வியாபாரத்தில் வளர்ச்சி கிடைக்கும். அதே போல பயணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு 7ஆம் அதிபதியை பாருங்க குரு பகவான் பார்வையிட இருப்பது ஒரு சிறப்பு. 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சனி பகவான் தான். அவரை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு கடன் சுமை கட்டுக்குள் இருக்கும். அதே போல் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். எதிர்ப்புகள் கட்டுப்படும். இன்னும் சொல்ல போனால் சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி சனி பகவான் இயற்கை பாவர். அவர் 8ஆம் இடத்துல மறைவது விபரீத யோகம். அப்போ விபரீத யோகத்தையும் குருட்டு அதிர்ஷ்டத்தையும் இந்த சனி பகவான் இந்த பராப வருஷத்தில் கட்டாயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். அதே போல ராகு பகவான் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7ஆம் இடத்துல அமர்ந்து பாருங்க நிறைய பேருக்கு திருமண தடை, வெளிநாடு தடை, தொழில் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருப்பார். உங்களுக்கு பாருங்க இந்த 7ஆம் இடத்துல கூடிய ராகுவால ஒரு சில தொல்லைகள் இருக்கும். அதே போல கேது ராசிக்குள்ள இருக்கிறார். யாரெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. பொதுவாக கேது ராசிக்குள்ளே வரும்பொழுது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ சிம்ம ராசியில் ஒரு பிள்ளைகள் இருக்குது, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுக்கும். அதே போல் எங்கே போனாலும் தடை தாமதம், இந்த கேது ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது, வழக்கு சார்ந்த பிரச்சனை, கடன் சார்ந்த பிரச்சனை, எங்கே போனாலும் ஒரு தடை, இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க கேது ராசிக்குள்ளே இருப்பது. அப்போ உக்கிரமான தெய்வங்களை வழிபடுவது, ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அந்த வேகத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கேது ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பாருங்கள் அதிக பாதிப்பு இருக்காது. மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு அதுவும் தற்போது மகம் நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் கேது பயணம் செய்கிறாருங்க. அப்போ மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இந்த கேது பயிற்சி வரையுமே பாருங்கள் உங்களுக்கு கேது பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்வார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்திற்கு. அப்போ மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லாங்க இந்த ராகு கேது பயிற்சி வர்ற வரையும். மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் குறையும் இந்த பராப வருஷத்தில். அதே போல் 8ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்து குரு பகவான் பார்வை பெறுவது விபரீத யோகம், குருட்டு அதிர்ஷ்டம், நல்ல பணப்புழக்கம் இதெல்லாம் கொடுக்கும். சுப செலவுகளை கொடுக்கும். வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், இதெல்லாம் செய்யலாம் இந்த பராப வருஷத்தில் சிம்ம ராசிக்காரர்கள். முக்கியமாக பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா சந்திரன் வீட்டில் தான் குரு இருந்து அந்த குரு பாருங்க சிம்மத்தில் இப்போ இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பண வரவில் திருப்தியை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் கடகத்துக்கு வந்த பிறகு, அதாவது இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பண வரவில் கட்டாயம் ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பராப வருஷம் ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக கட்டாயம் இருக்கும். இந்த அஷ்டமசனுடைய தாக்கம்லாம் குறையும். வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தெல்லாம் இந்த பராப வருஷத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் கட்டாயம் பார்க்க முடியும். உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த வருஷத்தில் கட்டாயம் சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க முடியும். ஓகே, மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.